Hey everyone, this is Mr. Ro. நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், ப்ரொடியூசர், ராப்பர். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தில் டவுட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்கவும் இல்லை. அண்ட் இதில் ரிசர்ச் பண்ணி பாதி காலம் நம்மளுக்கு ஓடிடும். அதுதான் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நம்ம மியூசிக் பண்ணுறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் போய் சேர்க்கறது இல்லை. அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ எடுத்து டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி மியூசிக் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட 100+ ஸ்டோர்ஸ், அந்த எல்லா டிஎஸ்பிஸ் இருக்குல்ல, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் போய் சேர்க்கறதுக்கு ஒரு மீடியேட்டர் உங்களுக்கு தேவை. அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து யூஸ்வலாக டிஐஒய் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தவிர மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. டேரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸே வந்து நிறைய, இப்போ ஸ்பாட்டிஃபை மாதிரி கம்பெனிஸு அவங்க கூட டைப் பண்ணி டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனால் டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சில பேர் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எது பெஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கு ஆன்சர் எப்பவுமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே எல்லோரும் தேடிட்டு தான் இருக்கும். அப்படி எப்படி மிக்ஸ் பண்ணி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண பல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நான் இப்போ பேசலான்னு இருக்கேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன மேஜர் பிளேயர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியாக தெரியுது. டியூன்கோர், டிஸ்ட்ரோகிட், சிடி பேபி, இது வந்து டாப்பாக எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டா டிட்டோ அண்ட் புதுசாக அந்த மேட்வர்ஸ் அண்ட் நிறைய இந்தியன் கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லாங் டைம் பிஸ்னஸில் இருக்கிற பீப்புளை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா அதுதான் நிறைய பேர் ட்ரஸ்டபுளாகவும் இருப்பாங்க. பட் நான் புதுசாக வந்தவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எஸ். ஸோ டியூன்கோர் என்னன்னா, நான் டியூன்கோர் யூஸர். டியூன்கோரில் 5 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்ன மேட்டர்னா, டியூன்கோர் எப்படி என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, ஜஸ்ட் 1500 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு அந்த டைமில் கட்டினா அன்லிமிட்டெட் ரிலீஸ் பண்ணலாம். 1500 கட்டிட்டா நம்ம வந்து எத்தனை பாட்டு, 100 பாட்டு கூட ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. லேட்டர் ஆன் என்ன தோணுச்சுன்னா, ரியாலிட்டியில் நம்ம அவ்வளோ பாட்டு ரிலீஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை. இப்போ 2-3 வருஷத்தில் நான் வந்து 8 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அதர் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக போகிறோமா இல்லை பர் ரிலீஸ் பேஸ்டாக போகிறோமா இல்லையா? இது ஒரு இருக்குது. நீங்கள் வந்து பர் இயர் பே பண்ணிவிட்டு அன்லிமிட்டடாக கட்டிக்கலான்னு ஒரு சைடு, ஒரு பாட்டுக்கும் இல்லை ஒரு ஆல்பமுக்கும் பே பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ஒரு சைடில் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு மாடல்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மாதம் ஒரு சிங்கிள் கண்டிப்பாக நான் விடுவேன். நான் வந்து 100% நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், நான் மியூசிக் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். மாதம் ஒரு சிங்கிள் விடுவேன் கண்டிப்பாக அப்படின்னா, டியூன்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1500 ருபீஸ் கட்டினா போதும். அந்த டைமில் இருந்து விச் இஸ் $20 அப்போது நான் 2 days முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனாலுமே இவங்க டியூன்கோர் ஒரு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரைசிங் ஆர்டிஸ்ட்டுக்கு $25, லேபிளுக்கு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கு இட்ஸ் $55. ஸோ நடுவில் பிரேக் அவுட் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்கும், விச் இஸ் $45. ஸோ 25, 45, 55 அப்படி போயிட்டாங்க டியூன்கோர். ஸோ சைலண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க ப்ரைஸையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்த்த உடனே தான் என்ன ஒரு ஷாக்கில், சரி இது ஒரு வீடியோவை மேக் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்து பண்ணுது. சிடி பேபி பல காலமாகவே வந்து $10 பர் ரிலீஸ்ன்னு வச்சுருக்காங்க சிடி பேபி. ஸோ பர் ரிலீஸ் நீங்கள் $10 பே பண்ணிட்டீங்கன்னா கமிட்மெண்ட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு 5 வருஷம் மியூசிக்லேருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் ட்ராக்குக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் டியூன்கோரில் நீங்கள் இந்த ஒரு வருஷம் வந்து 12 பாட்டு ரிலீஸ் பண்ணிங்க அன்லிமிட்டடாக, 1500 பே பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2500 பே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 years நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்கனாலுமே இந்த 1 year பண்ண 12 பாட்டை நீங்கள் அலைவாக எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறதுக்கே நீங்கள் வந்து அந்த 2500 எவ்ரி மந்த் நீங்கள் அதை பே பண்ணிட்டே இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ன்றதால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 years மியூசிக் கரியரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது டியூன்கோருக்கு நீங்கள் அவ்வளோ காசு பே பண்ணியிருப்பீங்க. இப்போது அது நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு கரியர்லேயே ஒரு 150 சாங்ஸ், இப்போ எமினம் வந்து 300 சாங்ஸ் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்களேன், இல்லை லெஜண்ட். ஸோ கரியர்லேயே நீங்கள் வந்து 150 சிங்கிள்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது யாரும் பண்ண மாட்டோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 50 சிங்கிள்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பமாக வந்து ஒரு 100 பாட்டு விடுவீங்க, விச் இஸ் ஒரு 10 ஆல்பம்ஸ் பண்ணுவீங்க மேபி பாப்பப் பண்ண அப்புறம். சிடி பேபியில் இந்த 50 சிங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 into 10 which is $500 தேவைப்படுது. அண்ட் ஒரு 10 ஆல்பம்ஸ் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு $100 தேவைப்படுது, விச் இஸ் $600, விச் இஸ் இப்போ கன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 60,000 ருபீஸ் உங்கள் ரேப் மியூசிக் கரியருக்கே பண்ணுவீங்க வித்தவுட் எனி கமிட்மெண்ட்.
60,000 rupees you are paying for your whole career, கமிட்மெண்ட் ஃப்ரீயா. சிடி பேபியில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன கேட்ச் அப்படி என்னன்னா, சிடி பேபியில் டோட்டல் வியூஸ், டோட்டல் ராயல்ட்டிஸ் உங்கள் மியூசிக் கலெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு 91% தான் கொடுப்பாங்க, 9% அவங்களுக்கு கமிஷன். இது வந்து ஒரே ஒரு கேட்ச் சிடி பேபியில் இருக்குது. டியூன்கோரில் இந்த ராயல்ட்டிஸில் கமிஷன் கிடையாது, விச் இஸ் 100%. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இதில் ஹிடன் பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீம்ஸ் பாட் மூலியமாக வந்திருக்கு, நம்ம திடீர்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, திடீர்னு ஏதோ விபிஎன் மாதிரி வந்திருக்கு, ஐபி அட்ரஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வச்சு இது வந்து பாட் ஸ்ட்ரீமாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து 1000 ஸ்ட்ரீம் கூட வரல இந்த பாட்டுக்கு, இத்தனை பேர் தான் லிசன் பண்ணியிருக்காங்க, அதனால இது மேபி இது கவுண்டபிள் ஸ்ட்ரீம்ஸாக இருக்காது, அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தேன். இது இந்த கவுண்டபிள் ஸ்ட்ரீம்ஸ், இந்த பாட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் ரெண்டுத்துலேயும் இருக்குது. பட் டியூன்கோரோட டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸில் கன்ஃபார்மாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணோம் நாங்கள் அப்படின்னா, நாங்கள் கன்ஃபார்மாக உங்களோட ராயல்ட்டிஸை நாங்கள் வந்து ரிவோக் பண்ணவோ இல்லை ஹோல்ட் பண்ணவோ இல்லை அந்த காப்பிரைட் ஓனர் வேறு யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கவோ, அந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா உரிமையும் எங்ககிட்ட இருக்குது. ப்ளஸ் உங்கள் கிரெடிட் கார்டு எங்ககிட்ட இருக்குது. அதனால் உங்களை சூ பண்ணுறதுக்கு இல்லை உங்களால் எங்களுக்கு வந்த பிரச்சனையை நாங்கள் கோர்ட்டில் போய் வாதாடுறதுக்கு அந்த கோர்ட் செலவுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு $300 உங்களுக்கு எப்போ வேணால் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீயாக இல்லாத மியூசிக்கை எங்கள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏமாற்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் அது காசு பிடிப்போம், அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஓகே மியூசிக் பண்ண தான் வந்திருக்கோம், மியூசிக் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஜஸ்ட் ஃபார் ரிலீஸ் நான் சொன்ன இந்த கணக்கு இருக்கு இல்லையா, 50 சிங்கிள் அண்ட் ஒரு 10 ஆல்பம் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு, இல்லை ஏன் நீங்கள் 100 சிங்கிள் வச்சுக்கோங்கப்பா, 100 சிங்கிளில் கூட நீங்கள் டியூன்கோரில் இது சிடிபியில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபார் 25 இயர்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, 1 lakh rupees ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 100 பாட்டு ரிலீஸ் பண்ணுறது கன்சிஸ்டன்ட் ஆர்டிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக 1 lakh rupees ஆகுது நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஏன்னா 1 lakh rupeesனால் என்ன, ஒரு $1,100 நீங்கள் எடுக்கணும் மியூசிக்லேருந்து, அதுதானே. ஸோ நீங்கள் ஃபுல் கமிட்டடாக எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு $6 $5 அந்த மாதிரி நான் டியூன்கோர்லேருந்து எடுத்திருக்கேன் வெளில. ஸோ இன்னும் என்ன ஒரு $1,094 தானே எடுத்துடலாம் நம்ம ஒரு இவ்வளோ லாங் ரனில் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் அதுக்கு எத்தனை உழைப்பு போட்டிங்கன்னா, ஸோ சிடி பேபியில் 1 lakh rupees ஃபார் யுவர் ஹோல் லைஃப் கரியருக்கு, ரேப் கரியருக்கு 1 lakh rupees வித்தவுட் கமிட்மெண்ட். அண்ட் அதே இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 25, இது ஒரு முக்கியமான மேட்டர், $25 per annum அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த த்ரெட் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. வாட் இஃப் தே இன்க்ரீஸ்? நம்ம ஒரு காலத்தில் ஒரு 25-30 சாங் ஒரு கேட்டலாக் பில்ட் பண்ணி டியூன்கோர் கிட்ட வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு வந்து திடீர்னு நீங்கள் $50 கொடுத்தா தான் நாங்கள் வச்சுப்போம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து $50 கட்டிட்டு இருக்கணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் $15 $20 கட்டினேன்னா, $20 which is 1,500 rupees எனக்கு 1,500. அப்புறம் ருபீஸ் நம்ம மாறி ருபீஸோட கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சம்திங் லைக் தட். ஸோ அதுக்கப்புறம் $25 ஏற்றிட்டாங்க, இவங்க ப்ரைஸையும் ஏற்றிட்டாங்க. ஸோ 1,500 கட்டிட்டு இருந்தேன் நான் 2 இயர்ஸாக, இப்போது 2,500 கட்ட போகிறேன். ஸோ இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி 3,000 கட்டுவேன், அப்புறம் 4,000 கட்டுவேன். இந்த மாதிரி அது காம்பவுண்ட் ஆகிட்டே போச்சுன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கே பாருங்களேன், 2,500 into 10 years is 25,000. அப்புறம் 25 இயர்ஸ்க்கு வந்து இட் இஸ் 50 and 62,500 rupees ஐ திங்க். ஓகே, 62,500 rupees நீங்கள் வந்து 25 year ஆஃப் மியூசிக் கரியருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் கட்டுறீங்க. அண்ட் இது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்ற போது மோர் ஆர் லெஸ் நீங்கள் அந்த 1 lakh அந்த ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. டியூன்கோரில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த கவர் ஆர்ட் எதுவும் இருக்குது, அந்த ஏன்னா பப்ளிஷிங் ரைட்ஸ் சம்திங் அந்த எக்ஸ்ட்ரா ஆட்ஆன்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கும். சிடிபிகிட்டே அந்த பூஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லாருமே சேம் தாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் 25 வருஷம் கரியராக இருந்தாலுமே இல்லை 2 வருஷத்துக்கு கரியருக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தாலுமே, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பர் ரிலீஸ் ஒரு பாட்டு பண்ணிட்டேன், அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன், ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு 4 நாள் சாப்பாடை நம்ம கட் பண்ணி ஒரு 1000 ரூபா போட்டு நீங்கள் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ரீதிங்கிங் மை டிசிஷன் டு கோ ஆன் வித் டியூன்கோர். தோ ஐ ஃபீல் டியூன்கோரில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே, லாஸ்ட் 1 இயராக நான் டியூன்கோரில் ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணல. பட் சிடி பேபியில் 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஷிட், நான் ஒரு முக்கியமான மேட்டர் மிஸ் பண்ணிட்டேன். டியூன்கோரில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மெயின் ஆர்டிஸ்ட், யூ ஆர் தட் மெயின் ஆர்டிஸ்ட். நீங்கள் தான் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும் அந்த 2,500 rupees நீங்கள் கட்டுற காசுக்கு.
வேற சிடி பேபியில் உங்கள் கூட இருக்கிற ஒரு 4 பேரும் 3 பேர் சேர்ந்து பாட்டு பண்ணுறீங்கன்னா எல்லாருமே மெயின் ஆர்டிஸ்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ப்ரொடியூசரையும் மெயின் ஆர்டிஸ்ட்டில் போடலாம், ஒரு ஆர்டிஸ்ட்டையும் மெயின் ஆர்டிஸ்ட்டில் போடலாம், மேபி யாரை வேணால் மிக்ஸ் இன்ஜினியர் கூட மெயின் ஆர்டிஸ்ட்டில் போடலாம். ஸோ ஒரு மோர் தென் 3-4 பீப்புளை நீங்கள் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்டாக சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிடி பேபி தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஹிப்ஹாப் கம்யூனிட்டியில் இருக்கோன்ற போது நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய பேர்கிட்ட சேர்ந்து ஒரு சைஃபர் மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா டியூன் கோரில் ரிலீஸ் பண்ண முடியாது. வேறாஸ் நீங்கள் இப்போ ரஸ்ன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் மாதிரியோ இல்லை எமிவே பண்டாய் வச்சுக்கோங்களேன், எமிவே பண்டாய் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் நீங்களே மேபி ப்ரொடியூசர் கூட அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. பட் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சோலோ ரேப் கரியர் நீங்கள் பாட்டிங் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, சோலோ ரேப் கரியர் பண்ணுறீங்க அப்படின்னா டியூன் கோர் தான் பெஸ்ட்டு, நோ டவுட். பட் இன்கேஸ் நீங்கள் சிடி பேபி வச்சுருந்தீங்கன்னா கொலாப் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கரண்ட்டாக வந்து 3 டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸ் பண்ணுறேன். டிஸ்ட்ரோகிட் வந்து எனக்கு வந்து எஃப்எல் ஸ்டுடியோ என்கிட்ட இருக்கிறதால அது கூட டிஸ்ட்ரோகிட் வந்துடுது. ஸோ அது எஃப்எல் ஸ்டுடியோ கூட ஒரு க்ளவுட் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறதால அது வந்துடுது. அண்ட் அதை யூஸ் பண்ணல பெருசாக. டியூன் கோருக்கு ஐ எம் பேயிங். லாஸ்ட் 1 இயர் மட்டும் நான் அந்த ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அந்த 5,000 rupees சம்திங் அதை பே பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அனாலிட்டிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக கிடச்சிச்சு, அதனால் அது போட்டு விட்டேன். அப்புறம் இந்த வருஷம் திருப்பி மாற்றிடுவேன் டு ரைசிங் ஆர்டிஸ்ட். அண்ட் சிடி பேபியில் நான் இது வரைக்கும் 2 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ கொலாபரேஷன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணேன், அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து கொலாபில் பண்ணது, சிடி பேபியில் பண்ணேன். ஸோ நான் என்ன ஐடியா வச்சுருந்தேன்னா, நம்ம சோலோவாக நானே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னா அது டியூன் கோரில் போடலாம், யார் கூட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சிடி பேபியில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருந்தேன். பட் இப்போ ப்ரைஸ் கன்சர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது அண்டு ரொம்ப ஆக்டிவாக ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற கன்சர்ன் எனக்கு இருக்கிறதால இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, மேபி டியூன் கோரை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு எப்போ நம்ம பாட்டு வச்சுருக்கோமோ அப்போ நம்ம சிடி பேபியில் மட்டும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஸோ அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு ஒரு கன்சர்னிங்கான விஷயமா இருக்குது டியூன் கோரை பொறுத்த வரைக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, சிடி பேபியில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டானா அப்படின்னா, சிடி பேபியில் $10 இருக்கிறத $15 ஆக்குனாலுமே அந்த $15 கூட லைஃப் ஃபுல்லாக வராது, அது கட்டினே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அந்த 1000 ரூபாய் கட்டுறது போல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த ஒரு பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறஸ் இது வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக டை ஆகிட்டு வருது. அண்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வால்யூமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ரேப் கரியர்லேயே அப்படின்னா, ஐ திங்க் சிடி பேபி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 1000 தட் கம்ஸ் டு $1000. டியூன் கோரில் அதே மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் ஹவு மச் 25 years பே பண்ணணும். டியூன் கோரில் 25 years பே பண்ணணும், விச் இஸ் $62,000, 62,000 rupees. இங்கே வந்து அதே 100 சிங்கிள்ஸுக்கு யூ ஹேவ் டு பே 1 lakh rupees. அண்ட் இது வந்து 25 years அப்படின்னு நான் சொல்கிறதால உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு 20 years ஆகுதுன்னா கண்டிப்பாக இப்போ எமினமுக்கு 50 வயசு ஆச்சுனாலும் இன்னும் ஆக்டிவாக இருக்கார்ல. பட் நீங்கள் அது வரைக்கும் லேபிள்லாம் சைன் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாகவே இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எனிவே நம்ம லைஃப் ஃப்ளெக்சிபிளாக ஆக போகுது. இப்போ நாளைக்கு நீங்கள் சோனி கூடியோ இல்லை திங்க் கூடியோ கமிட் ஆகிறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விஷயம்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்மக்கிட்ட அது இல்லவே இல்லை. இண்டிபெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் இது. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஹேவ் டு கோ வித் கமிட்மெண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் சிடி பேபி. பர் ரிலீஸ் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு 10 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதை வச்சு பிச் பண்ணி நான் லேபிளில் பாட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா 100% யூ கேன் கோ வித் சிடி பேபி. ஒரே கேட்ச் 9%. ஆனால் அது உங்களுக்கு 9% எடுக்கிறாங்களா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வர காசு, அதாவது கமிஷன்லாம் எடுத்த அப்புறம் உங்களுக்கு வர காசு தான் அவங்க உங்களுக்கு முன்னாடி காமிப்பாங்க. நான் இன்னும் விட்ராவல் பண்ணது கிடையாது. மேபி விட்ரா பண்ணும்போது 9% எடுக்கிறாங்களான்றது தெரியாது. பட் எப்படி பார்த்தாலும் உங்கள் பாட்டு 100 ரூபா சம்பாதிக்கிறதுனா உங்களுக்கு 91 rupees கிடைக்கும் சிடி பேபியில். டியூன் கோரில் 100 கிடைக்கும். பட் அந்த கமிட்மெண்ட் தான் ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் கன்சிடரிங் யுவர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், யூ ஆர் ட்ரைங் டு மூவ் டு லேபிளுக்கு அப்புறம் உங்களுக்கு லேபிள்லாம் பே பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் டியூன் கோரில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 20 years பேக் பண்ண பாட்டு கூட இன்னுமே நீங்கள் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் கோ வித் கமிட்மெண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் சிடி பேபி. 100% பே பர் ரிலீஸ், பர் சிங்கிள், பர் ஆல்பம். பர் ஆல்பமும் ஒரே காசு தான், பர் சிங்கிளும் ஒரே காசு தான். ஸோ தட்ஸ் வேர் ஐ சம் அப். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக கீப் மேக்கிங் மியூசிக்
அண்ட் மியூசிக் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அண்ட் இதுக்கு நடுவில் இந்த மியூசிக் அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ண வேணாம். இப்போதைக்கு ஐ திங்க் ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ண பாருங்கள், அந்த பாட்டை ப்ரொமோட் பண்ண பாருங்கள். மற்றபடி லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்குள்ளே ஸ்டக் ஆகிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி பேசலை, ஒரு டிஸ்க்ளைமர், ஸ்கிரிப்ட் பண்ணி பேசலை, எனக்கு மைண்டில் தோன்றதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே. அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்ன பின்ன போட்டிருப்பேன். இந்த பாயிண்ட் அங்கே சொல்லியிருக்கலாமே, இந்த பாயிண்ட் இங்கே சொல்லியிருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும். பட் முன்னாடி பின்னாடி போட்டிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அப்படி கஷ்டப்பட்டு பேசியிருப்பேன்னு. பட் ஆல்மோஸ்ட் என் மனசில் இருந்த பாயிண்ட்ஸ் நான் வரைக்கும் பார்த்த ரிசர்ச் வீடியோஸ்லாம் வச்சு என் மைண்டில் என்ன தோணுச்சோ அந்த சஜஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் சஜஷன். பர் சாங் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா பர் சாங் ப்ளே பண்ணிட்டு கமிட்மெண்ட் ஃப்ரீயாக இருங்க. இல்லை லைஃப் லாங் நான் இண்டிபெண்ட்டாக இருக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா டியூன்கோர் மாதிரி போயிட்டு இருங்க, யார் வேணாம்னு சொன்னால். பட் ப்ரைஸ் கன்சர்ன் அப்படியும் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சிடி பேபிக்கும் டியூன்கோருக்கும். பட் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட். தேங்க்யூ.